முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. பாஜக வினையை தீர்க்க போறாரு. இந்த வேலையை எங்கள்கிட்ட வச்சு சேகர் பாபு சிம்பிளா சொல்லிட்டாரு, அது சங்கிகள் மாநாடு, அவ்வளவுதான். திருப்பணம் காதல் திருமணம் போயிட்டே இருக்கலாம். முருகன் ஆப்வியஸா அக்செப்ட் பண்ணக்கூடிய கடவுள், சாதி மறுப்பு கடவுள்ரா. கோயிலுக்குள்ள போக கூடாது, அங்க போனா என்ன சொல்றாங்க, நான் கெட்டு போயிடும், வீட்டு வந்துட முடியாது, என்ன ஆகம விதின்றது. நீ இப்ப எந்த ஆகம விதியின் அடிப்படையில பொட்டல் காட்டுல கொண்டு வந்து முருகனை கொண்டு வந்து பண்ணி வைக்க போற? இந்துக்களே வாங்கினான்னு சொல்றாங்க. இந்து முன்னணி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உருவாறதுக்கு முன்னாடியே முருகன் இருக்கிறார், அவர் வந்து காப்பாற்ற. இப்ப சங்கலிகத்துல முருகன் இருக்காரு, இந்து இருக்கா? திமுக கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகுதான் அத்தனை கோயிலுக்கும் அத்தனை பேரும் உள்ள போறதுக்கான அவ்வளவு வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்குது. உள்ள போனோம்னா சுத்தமா இருக்கு கோயில், அறநிலையத்துறை சுத்தம் பண்ணுது. வெறுமன பார்ப்பனர் கட்டுப்பாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய கோயில் இவ்வளவு சுத்தமா இருக்காது. தில்லை கோயில் அதுக்கு உதாரணம். முருகனை காப்பாத்துறதுக்கு நீ யாரு நான் யாரு? நீ நானும் சேர்ந்து முருகனை காப்பாத்துற அளவுக்கு முருகன் வீக்கா இருக்காரா? தீபாவளிக்கு வர்ற ஸ்பெஷல் பஸ்ல நடு சீட்ல உட்கார வச்சு டவுன் பஸ்ல பெரியாருக்கு டிக்கெட் எடுத்து மொபசல் பஸ்ல நடு சீட்ல உட்கார்ந்த மாதிரி. இதே போலதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சங்கிகளும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. சங்கிகள்கிட்ட மக்கள் மாட்டிக்கிட்டாங்களா, மக்கள்கிட்ட சங்கிகள் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இப்ப நீங்க இந்த 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே இது வேற ஒரு நிகழ்ச்சி, இது மதுரை பேச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து அந்த பேச்சு இல்ல, இது மதுரை பேச்சு. மித்த பேச்சுக்கள் இல்ல, இது மதுரை பேச்சு தாங்க. 3 பேர் உட்காந்து பேசினாலே அப்படி போயிடுறதா? ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க ஆய்வாளர், என்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? உட்காந்து பேசுவோமுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். சனிக்கிழமை வீடியோ எடிட்டர் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணுன்றதுனால சிங்கிள் பிரேம்ல உட்கார வச்சிட்டாங்க. இப்ப இல்ல இப்ப என்னன்னா 2 பேர் ஒரு சைடு இன்னொருத்தரை உட்கார வச்சோம் அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அது வேற ஒருத்தர் இருக்கிறாரு, பார்த்து நல விசாரிக்கலான்னு வந்தேன். சும்மா நல விசாரிக்க வந்த என்ன லாக் பண்ணி நடுவில் உட்கார வச்சு, இல்ல மொத்த மதுரையும் நல விசாரிக்கிற நிலைமைக்கு சங்கிகள் தள்ளிடுவாங்களோ அப்படின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய மரபை பொறுத்த வரையில முருகன் என்பவர் வந்து கந்தன் இருக்குமிடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்குமிடம் பார்டர் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக முருகனை மாற்றி விட்டு அப்படி போயிட்டே இருக்கிற குரூப் நம்ம. 3 பேருமே மதுரைக்காரங்க அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடு வந்து மதுரை பேர்ல வருது. ஏன் இன்னைக்கு இந்த மதுரைக்கார பெருமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மதுரையை தொடர்ச்சியாக குறிவைத்து கொண்டு சங்கிகள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்கள் குறித்து இன்னைக்கு பேச போறோம். ஆமா, அதுலயும் குறிப்பா முருகன், குன்றத்தை முருகனா இல்ல, நம்முடைய அறுபடை வீடு கொண்ட முருகன். அவர் வந்து இன்னைக்கு வந்து இவர்களுக்கு சங்கிகளுக்கு ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறார். பாருங்க, பொதுவா வந்து நாத்திகர்கள் தான் கடவுளை கண்டனாக்குறது வழக்கம், சங்கிகள் கடவுளை கண்டனா மாத்தி விட்டானுங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. கருப்பர் கூட்டம் விவகாரம் வந்த போது அந்த நேரத்துல இத வந்து பேசுபொருளாக மாத்தணும்னு சொல்லி அப்போதைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த கடவுளின் பெயரை கொண்டிருக்கக்கூடிய, ஏன் அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியல, எல் முருகன் அவர்களே அந்த வேலை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போனாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்கல, அது வேற. முருகன் எடுத்துட்டா மட்டும் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி கேட்டாங்க. அதுக்கு பிறகு எல் முருகன் அப்படி எல்லாம் ஒரு பேர். ஆனா வேலை எடுத்து வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் பாட்டுக்கு முக ஸ்டாலின் தெரிஞ்சவரை கையில வேலை கொடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அப்ப அந்த நேரத்துல பாஜக முருகனை எப்படியாவது கையில எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கொண்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன் முருகன் அப்படின்றதுலதான் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இங்க ராமர் அப்படின்னா டக்குன்னு விஜய் டிவி புகழ்றாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் வேற யார சொல்லி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தெரியல. அப்ப நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது பிரத்யேகமா ஒரு முகம் தேவைப்படுகிறது அப்படின்னு முருகன் அவன் விநாயகர்னு கொண்டு வர பாக்குறான், நம்ம புள்ளையா அப்படின்னு கொழுக்கட்டை தின்னுட்டு போயிடுறாங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி அதுன்னு வச்சா கூட நம்ம ஊர்ல அது இந்து முன்னணி நடத்துறாங்க எல்லாம் சொன்னா கூட ஏரியால நம்ம ஒரு பிள்ளையார பார்க்கும்போது சிச்சுக்குட்டி முச்சுக்குட்டி அப்படின்னு கொஞ்சிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அழகிய உருவமாவே அவரை பார்க்கல. எங்க ஊர்ல திருவிழாவுக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு திருமங்கலம், மதுரைக்கு பக்கத்துல இல்ல ஒரு சின்ன கூட ஒண்ணு வச்சிருப்பாங்க, என்ன அர்ச்சனை கூடன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, வீட்டுல இருக்கும், எவர் சில்வர்ல வச்சிருப்பாங்க. அதுல தேங்காய் பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு கொண்டு வாங்க. இதுல அம்மா கோயில்ல கொடுப்பாங்களா? ஆர்பி உதயகுமார் அம்மா கோயில்ல இல்லையா? திருமங்கலம் தான் அதானுங்க. திருமங்கலத்திலே கொல்ல பேத்துக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, அது வேற விஷயம். அது திருமங்கலத்துக்கே கொல்லப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்துல கொண்டு போய் அதை கட்டி விட்டு அங்க
மரத்துல ஒதுங்குறதுக்கு நிழல்ல நின்னா டீ கூட கிடையாது, அங்க கடையே இல்லை, அப்படி ஒரு இடத்துல கட்டி விட்டாங்க. அதை விடுங்க, இப்போ கொண்டு போகும்போது தேங்காய் வந்து இப்போ சாமியார் வந்து உடச்சு தருவார், உடச்சு தந்த தேங்காயை அப்படி சில்லு எடுத்து சாப்பிடுவோம். சாமிக்கு படைக்கிறதுக்காக கொண்டு போன இடத்துல நம்ம திருடி தின்ட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, அப்படித்தான் மூஞ்சிரு மாதிரி இருக்கான் பையன். அப்படிதான் சொல்லுவாங்களா? ஆமா, அதான் பிள்ளையாருக்கு படைச்சதை மூஞ்சிரு முதல்ல எடுத்து சாப்பிட்டுரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் அப்படிலாம் சொல்லி கொண்டாடிக்கிடுவாங்க. பிள்ளையாரையே நம்ம அப்படி ஓன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். முருகன் நம்மளுடைய பிறந்து நம்மளுடைய வளர்ந்த நம்மளுடைய ஒரு நபர் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் அவருக்கு 6 வீடு இங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். இல்ல, அவர் எந்த கடவுளா இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம். ஆனா ஒரு கடவுளுக்கு மட்டும் நம்ம ஊர்ல 6 இடத்த கொடுத்து நீதான் எங்க செல்லக்குட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட நபரை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாதது போல அவங்களுடைய வேத மந்திரங்கள் அடிப்படையில் தான் அந்த கடவுள் இருப்பது போல சித்தரித்து கொண்டு அவர்களுடைய சங்கித்தனங்களுக்கு அந்த முருகனை பயன்படுத்துவதற்குண்டான வேலையை கையில் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மதுரைக்காரர்களாக கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இப்ப ஒரு கடவுளை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா அதுதானே ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? நீங்க சொன்னதுல ஒரு சின்ன எனக்கு மாறுபட்ட கருத்து. இப்ப நான் பிள்ளையாரையோ ராமரையோ நான் அப்படி ஏத்துக்கிறது, அவரா இடையில வந்ததா வரலாற்று சொல்றாங்க. ராமர்னா ஏதோ ஒரு கதையை ராமாயணத்தை வச்சு ஒரு கதையா தெரியுமே தவிர பெரிய வழிபாடு. ஆனா இந்த முருகன்ற ஒரு நீ பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு நெடுக இருக்கு, முருகனுக்கு பல பேர் இருக்கு, நமக்கு தெரியும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு அது ஒரு தொன்மமா தொடருது. ஆமா, நீங்க வந்து வெறும் கடவுளா பார்க்க முடியாது. என்ன ஒரு கோபம்னா உண்மையாவே முருகபுத்தர்லாம் கோவப்பட்டிருக்கோம். எப்ப இது ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க, எதுக்கு திருப்பரங்குன்ற ஒரு சர்ச்சையை வச்சு அந்த சர்ச்சையை வச்சு சொல்றாங்க. அப்ப என்ன குமரனை காப்போம், யாரெல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பா தான் இருக்காரு. குமரனை நீ ஏன்டா காப்பாத்துற, குமரன் தான்டா நம்மளை காப்பாற்றணும். இது எவ்வளவு பெரிய முருகனையே இழிவுபடுத்துது இல்லையாங்க. இது கிட்டத்தட்ட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள், தமிழர்களுடைய நினைவுகள்ல இருக்கக்கூடிய கடவுள், வழிபாட்டுல இருக்கக்கூடிய கடவுள். இன்னும் வந்து முருகனை போல மக்கள் வந்து பக்தி கொண்டு இப்படி உடலை வருத்தி கொண்டு நீண்ட பாத யாத்திரை போற ஒரு கடவுள் தமிழ்நாட்டில் எந்த கடவுளும் கிடையாது. அவர் தான் நீண்ட காலமா அந்த மண்ணை காப்பாற்ற உலகையே காப்பாற்றி கொண்டு இருக்கிறாரு இலக்கியத்துல சொல்றாங்க, மொழிபெறவங்க சொல்றாங்க. இவங்க யாரு வந்து முருகனை காப்பாத்து? இது எவ்வளவு இழிவு. அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. எப்படி தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எங்கள்ட்ட இருந்து குன்றத்தையும் காப்பாத்திருங்க, குமரனையும் காப்பாத்திருக்கன்னு சொல்றேன். நாங்க உள்ள வந்துட்டோம், குமரனை நீங்க காப்பாத்திருக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க, நம்மள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இந்து முன்னணியை சார்ந்த நபர்கள். ஜூன் 20 எனக்கு இதுதாங்க ஆச்சரியம். இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அதுக்கான காரணங்களை சொல்றாங்க. இப்ப இவங்க கடவுளை வழிபடுறோம்னு சொல்றாங்க, குன்றத்தை காப்போம் குமரனை காப்போம்னா மக்களை காப்புற கடவுளே நீதான் காப்பாத்துன்னு சொல்லி என்ன லாஜிக்ல சொல்றாங்க? முருகன் எப்படிப்பா இவர் காப்பாற்ற முடியும்? இன்னொன்னு, இந்த படம் எத்தனை படம் தான் ஓட்டுனாங்க இந்த படத்துக்கு? நீங்க சொன்னது போல திடீர்னு வேலை எடுத்துட்டு வேலை யாத்திரை கிளம்பினாரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து யார் கிளம்பினார்? கேடி ராகவன். அவர் வேற யாத்திரை போயிட்டாரு. நாம வேண்டாங்க இல்லைங்க, அவர் பிவிசி பைப் எடுத்து வேலைலாம் வச்சிருந்தாருங்க. பிவிசி பைப்பா? ஆமா குமாரே, உங்களுக்கு தெரியாதா? பிவிசி பைப்ல அட்டையில வேல் வச்சு வேண்டாம் தோழர், அவர் உண்மையிலேயே வேல். ஆமாமா, போட்டோலாம் இருக்கு. சரி, ஓகே. நான் சொல்றது இப்ப பிவிசி பைப்ல வேல் சொல்லிட்டு போற அவளுக்கே அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா முருகனுக்காக இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் கம்பு எடுத்துக்கிட்டு இப்படி திக்கு திக்குன்னு ஓடுற எங்க ஆளுகளுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏங்க, புதுசா கார் வாங்கினா கொடிக்கம்பம் வைக்கிறவங்க இல்லையா கட்சிக்காரங்க உட்பட அந்த வேலை வச்சு ராப்பர் கம்பியில கொண்டு வந்து ஒரு வேலை தூக்கி வச்சு நிப்பாட்டிட்டு போறது வழக்கம். ஆனா முதல்ல இந்த வேலை அரசியல தொடங்கினது யாருன்னா நம்ம வைரமுத்து தான். நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்தது போல. அதவே நான் என்ன சொல்றேன், சில பேர் கூட முருகனை கிண்டல் பண்றதா சங்கிகள் கேட்பறாங்க. நான் சொல்றேன், முருகன் இதுக்கெல்லாம் இடம் தருகிறார். முருகன் வாழ்க்கையில ஒரு கடவுள், முருகனை கிண்டல் பண்ணலாம், முருகனை வணங்கலாம். எந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, இந்த திருவிளையாடல்னு ஒரு படம் வந்துச்சு, அவையார் பாட்டி வந்து முருகனை டீஸ் பண்ணுவாங்க, நாரதர் வந்து முருகனை கிண்டல் அடிச்சுட்டு போவாரு. நீ ஊரை நீ எங்க உலகத்தை போய் சுத்திட்டு வர, இந்த வீட்டுல சுத்துறவனு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விரட்டி விடுறாங்க. இப்ப நம்மளை இப்படித்தானே வீட்டுல சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு கேட்போம், விரட்டி விட்டாங்க அப்படின்னா என்னடா கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் எவ்வளவு போராடிட்டு வந்தேன், இப்படி கொடுக்க மாட்டேன்றீங்களா? நம்மளுக்கு அப்படி ரிலேட்டபிளான ஒரு சாமி. கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு பக்கம் அதை மறுத்தாலும் கூட அது ஒரு தொன்மமா ஒரு எச்சமா அந்த கடவுளுடைய படிமங்கள் வந்து தமிழ்நாட்டிலையோ அல்லது எல்லா மரபுகள்லையுமே அது இருக்கத்தான் செய்யுது. இப்ப என்னன்னா, இப்ப மதத்தை பரப்புவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய கடவுளை அனைவரும் செரிஷ் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்க முடியும். நீங்க மதுரையில உண்மையிலேயே வந்து முஸ்லீம் கொண்டு மீனாட்சி அம்மன் வேஷம் போடுறதும் முருகன் வேஷம், இப்ப ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடத்துவாங்க,
மாறுவேட போட்டி நடத்தும் போது நீங்க அதை பூரா எடுத்து பாருங்க, வேஷம் போடுறது பூரா முருகன் வேஷம் தான். முஸ்லீம் பையனா இருப்பான், அவன் முருகன் வேஷம் போட்டு வருவான். இந்த மாதிரியான ஒரு எளிமையாக எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய தெய்வங்களாக தான் அது இருக்கு. உண்மைதாங்க. இப்ப மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தெங்கச்சி சாமியா மாதிரியே இருக்குங்க நீங்க பேசுறது. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் குறைவா தான் பேசுவேன். மதச்சார்பின்ற வார்த்தை சமூகத்துல ஒரு பேசு பொருளா ஒரு கான்செப்டா உருவாகிறதுக்கு முன்னாடியே மதச்சார்பினையே பிராக்டிக்ஸ்ல வச்சிருந்தது மதுரை. ஆனா இந்த ஊருக்காரன முட்டா பையன் வேற பேர் சொல்றான். நம்மள என்ன சொல்லிடுறாங்க, அன்னைக்கு ஒருத்தவங்கள பேட்டி எடுக்க போயிருக்கேன், பேட்டிக்கு முன்னாடி சொல்றாங்க, எங்க தம்பி இந்த சவுத்துல இருக்கிறவங்க நான் காட்டு மிராண்டி பயலா இருக்கான், என்ன காட்டு மிராண்டித்தனமா இருக்கான், அவன் திருவிழா கொண்டாடுறான், அந்த திருவிழாவை எப்படி கொண்டாடுறான். இப்போ மதுரைக்காரன் திருவிழா கொண்டாடுறான், உலகத்துல எங்கேயாவது விஷ்ணுவின் தங்கச்சி பார்வதின்னு கதை எழுதி வச்சிருக்காங்களா? மதுரைக்காரன் அப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடே அதை நம்பி படம்லாம் எடுக்கிறாங்க. ஏங்க இந்து சாமி வந்து இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி இருக்குன்னு ஏதாவது வரலாறு இருக்கா? துளுக்கனாச்சு சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரையே உருவாக்கி முஸ்லீம்களையும் திருவிழாக்குள்ள தூக்கி போடுறான்னு சொல்லி ஒட்டுமொத்த மத நல்லிணக்கத்தையும் அங்க ஒரு வேலையாவே பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இப்ப இந்த ஓபிசிக்களை விடுங்க, ஆதிதிராவிடர்களை விடுங்க, ஐயரு ஒரு பார்ப்பனர் மூஞ்சில் தண்ணி அடிச்சு விடுறாங்க. நீங்க பாருங்க, உலகத்துக்கே எல்லா மதத்திலையும் சாமியார் தான் தீர்த்தம் கொடுப்பாரு. ஆமா, போப்பு தீர்த்தம் தெளிப்பார், சாமியார் அப்படி தீர்த்தத்தை அப்படி ஊத்தி விடுவாரு, கைப்படாம ஊத்தி விடுவாரு. ஆனா நம்ம ஆளுக பூரா, நீ என்னடா சாமியாரு, நீ என்னடா தீர்த்தம் கொடுக்கறதுக்கு, நான் அடிக்கிறேன்டா தீர்த்த வாரின்னு ஆட்டு தோல்ல செஞ்ச பையில வந்து தண்ணியை ஊத்திக்கிட்டு ஐயர்கள் டமால் டமால் டமால்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு ஃபன்னா தாங்க இருக்கும். தீண்டாமையாவது மயிராவதுன்ற அப்படின்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் மதுரைக்காரங்க. மக்களோட இணைந்த கடவுளர்கள் அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன கடவுளா இருந்தாலும் எங்களோட ஒரு ஆள், எங்களை போல வேஷம் போட்டுட்டு வா, நாங்க என்ன செய்யறோமோ அதைத்தான் செய்வோம். ஆமா, அதனாலதான கலர் வேஷம் போட்டு வர்றாரு. இன்னைக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு மட்டுமா? இப்ப நீங்க சொல்றீங்க இந்த ஊர்ல எவ்வளவு சமய நல்லிணக்கம் என்பது எப்போ இருக்குன்னா, கொஞ்சம் வரலாறு போவோம், ஆய்வாளன் வர கீழே போட்டுருக்கீங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சமணர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சமணர்களுடைய வாழ்விடங்கள் பெரும்பாலும் நம்ம ஊர்ல தான் இருக்கு. எங்க இருக்கு பார்ப்போம், மேல கோயில்குடியில இருக்கு, கீழே கோயில்குடியில இருக்கு, பக்கத்துல கொங்கர் புளியங்குளத்துல இருக்கு, மாங்குளத்துல இருக்கு. அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போய் தான் தமிழ்ல அவங்களும் வந்து தமிழ் பற்றாயி கல்வெட்டு எழுதி போய் தான் நமக்கு என்ன இருக்கு, மாங்குளத்துல பெரிய கல்வெட்டு கிடைக்கும். சமணர்கள் நீண்ட காலம் என்ன இருக்கிறாங்க, மதுரை என்ற பகுதியில் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய நினைவு சின்னங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு வெறி உண்டா, இன்னைக்கு நம்ம கடவுள் என்னடா கீழே வந்து கருப்பசாமியை கும்பிட்டுருப்பேன், மேல சமண மனைவி பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த மதுரை குடைவரை கோயிலே முற்காலத்துல சமணர்கள் வாழ்விடமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட ஆய்வு தகவல்கள் இருக்கு. ஏங்க அழகர் கோயிலுங்க, அதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாற்று கதைகள் அப்படியான தோப்பா சொல்றாரு, அது பௌத்த கோயிலா இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. வாசல்ல 18ஆம் படி கருப்பசாமி வந்து பாதுகாப்பு சாமியாவே இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை தோப்பாவும் குறிப்பிடுறாரு. இப்படி பல வரலாற்று தகவல்கள் இருக்கு. ஆய்வாளர் கண்டினியூ. உண்மைதாங்க. அதே மாதிரி நிறைய கதை சிலப்பதிகாரத்துல கூட இதுல இருந்து என்ன தெரியுது, மதுரைக்காரன் பூராமே ஆய்வாளர் தான். அது வந்து அது ஜீன்ங்க. நீண்ட காலமா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஊருக்குள்ள இருக்கிறோம், அதனுடைய கருத்துக்களை பேசுறோம். ஏங்க ரொம்ப இறக்க குணம் கொண்ட கடவுள்கள். நீங்க கண்ணகி வந்து மதுரை எரிக்க போறாங்க. அப்ப வந்து ஒரு தெய்வம் வந்து என்ன சொல்லுது, முறையிடுதேம்மா வேணாம்மா, ஒரு கூட பிள்ளை இருக்கிறாங்க, உனக்கு வேந்த அநீதினா அப்படிலாம் பண்ணிட்டாங்க, அக்கா நீ கோவப்படாதேன்னு வந்து சாந்தப்படுத்துகிற கடவுள் யாரு, கோவப்பட்டா கூட. மதுரை இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் வரலாறுல நமக்கு சொல்லித்தராங்க. ஆனா இன்னைக்கு முருகனுக்கு வெறி விட்டுறாங்க, முருகனை வைத்து வெறி விட்டுறாங்க. முருகன் வெறியாட்டம்ன்றது அது வேற கதை, வேலன் வெறியாட்டன்றதெல்லாம் வேற கதை. அப்படி வைத்து கொண்டு சமய சார்பின்மைக்கு சமய நல்லிணக்கத்துக்கு இலக்கணமா இருக்கிற ஒரு கடவுளை ஒரு மண்ணுல இருந்துகிட்டு நீ பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேள்வி. நீங்க இன்னொன்னு நம்ம தெய்வங்களை பாருங்களேன், நாட்டார் தெய்வங்கள் தான் அப்படி கோபமான உருவங்களா இருக்கும். இந்த அதாவது முருகனுமே நாட்டார் தெய்வமாக இருந்து வந்ததுதான். ஆனா நம்முடைய தொன்மத்துல முருகன் கோபமான அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. குமரன் குழந்தை கடவுள் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். அதை வந்து ஒரு வெறியூட்டப்பட்ட கடவுளா, இந்த வெறின்றதுல தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்ப நாம கொண்டாடக்கூடிய திருவிழாக்களும் நாம கொண்டாடக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறைகளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இன்னொரு கடவுளோடு முரண்பட்டு இன்னொரு கடவுளை சீன்றதுக்காகவோ இன்னொரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுறதுக்காகவோ வரலாற்றுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இருக்கா? நம்ம அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோமா? ஆனானப்பட்ட
அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்ச்சியவே மத நல்லிணக்க நிகழ்ச்சியா நடத்தி காட்டிட்டு இப்படி பல வேலைகளையும் பல செயல்பாடுகளையும் ஒரு மதத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தா கூட அது மத நிகழ்வு அல்ல, மக்களின் நிகழ்வுன்னு சொல்லி எல்லாரையும் கலெக்ட் பண்ணி பண்றோம். இந்த சங்கிகள் உண்மையிலேயே தங்களுக்கு முருகன் மீது பற்று இருக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தா எப்படியெல்லாம் நடத்தி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. முருகன் கொண்டாடப்பட வேண்டிய கடவுள் அப்படின்னு நீ மனசுக்குள்ள நினைச்சிருந்தா குஜராத்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ டெல்லியிலயோ பீகார்லயோ ஆக்ராலேயோ கொண்டு போய் முருகனுக்கு மாநாடு நடத்தி முருகனுடைய புகழை பாருங்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ எல்லா வேலையும் செஞ்சு தமிழ் கடவுள் முருகன் அவரை கொண்டு போய் நான் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு நீ ஒரு முயற்சி எடுத்தாய்னா பரவாயில்ல, நீ அந்த முருகனுக்கு வலி சேர்க்கிறதுக்கு ஏதோ செய்யறன்னு சொல்லலாம். நெல்லூரை தாண்டினா சுப்பிரமணியன் ஆயிருவாரு. அந்த வேலையை நீ ஊழத்தனமா பார்த்துட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள முருகனை நீ எப்ப கையில எடுக்கிற? சிக்கந்தர் மலை என்று இந்த மலையை நீ எப்படி சொல்லலாம்? அங்க எப்படி ஒரு முஸ்லீம் கோவில் இருக்கலாம்? அங்க எப்படி ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அறுக்கலாம்? அப்ப நம்ம அந்த சாமிக்கு எதிரா இந்த முருகனை நிறுத்தணும்னு முருகனுக்கு கற்பனையிலும் எட்டாத ஒரு செயலை முருகனை வச்சே வேலை பார்க்கறேன்னா, இந்த வெள்ளித்திரைன்னு ஒரு படத்துல பிரகாஷ்ராஜா நடிக்கிறதுக்கு பிரகாஷ்ராஜுக்கே தெரியாம பிருத்திவிராஜ் இதே மாதிரி முருகனை வச்சுக்கிட்டு சுத்தி இந்த கும்பல் டைரக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. அதுல ஒரு கொலை நடக்கும், அதை சுத்தி உடனே அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஆன்னு கத்துறது மாதிரி வரும். கடைசியா அவர் வந்து சிறந்த நடிகர்னு வந்துருவார். இப்ப முருகனை மிக மோசமான ஒரு பிரிவினைவாதத்தினுடைய குறியீடா மாற்றுவதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்யறாங்க. ராமருமே கூட நம்மளுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த கடவுளாவே அவங்க வழிபடுறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விநாயகரை கூட அவங்க அந்த கடவுளா வழிபடுறதுல பிரச்சனையே கிடையாது. மாறா பாபருக்கு எதிராக ராமர், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு எதிராக பிள்ளையார் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய இந்த அபத்தம் இருக்குல்ல, அந்த அபத்தத்தை இங்கு நடக்கக்கூடிய முருக வழிபாடு, முருகனுக்கான மாநாடு, பக்தர்களின் மாநாடுங்கிற பேர்ல முருகனை வில்லனாக கடவுளாக மாற்றுவதற்குண்டான வேலையை அடிப்படையிலிருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, மக்களே யோசிச்சு பார்க்கணும். இப்ப அனுமார்ன்ற கடவுள், இப்ப எனக்கு விவரம் தெரிய இப்ப சின்ன வயசுல இப்ப இந்து வழிபாட்டு முறைகள்ல ஈடுபாடு கொண்ட எல்லாருமே இந்த சின்ன பசங்க வந்து பலமானவனா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த அனுமாரை கும்பிட்டுட்டு செந்தூரத்தை எடுத்து பூசிட்டு திரிவாங்க. அந்த அனுமாரே நீங்க எப்படி பாத்துறீங்க? அவர் பொப்புன்னு வாங்கி வச்சிருப்பாரு, கையில கதாயுதத்தை கையில வச்சு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன், நம்ம கண்ணு முன்னாடி அந்த உருவம் மாறிச்சு. என்னவா மாறிச்சு? இப்படி வாய வச்சிருந்த அனுமார் இப்படி வாயை திறந்து கோபமான அனுமாரா மாறுறாரு. இப்ப அது வந்து ஒரு ஆக்ரோஷத்தின் உருவமா வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த படத்தை மாத்துறாங்க. உங்களுக்கு தெரியாமலே ஒரு மோசமான சதி ஒண்ணு நடக்குது. காரு பைக் சர்வீஸுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க பெர்மிஷன் இல்லாமயே உங்க காருக்குள்ள ஆரஞ்சு கலர்ல அனுமான் கோவமா இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு மாட்டி விட்டு போயிடுறான். பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து இதுதான் இப்ப லேட்டஸ்டா வைரலா போய்கிட்டு இருக்கு, எடுத்து ஒட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். அந்த அனுமானை பார்த்தா நம்மளுக்கு ஆசையா பார்க்கக்கூடிய அனுமான் உருவமே அது கிடையாது. அது ரொம்ப மூர்க்கமா ஒரு முகத்தை வச்சிருக்கிறது போல ஒரு தோற்றத்தை நம்ம கிட்ட காட்ட விரும்புறாங்க. அந்த அனுமார் நான் ரசிக்கிற அனுமான் இல்லை, நான் கொஞ்சம் அனுமார் அது இல்லை. எனக்கு வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல ஒரு அனுமார் இருப்பாரு, செல்லமா நான் விளையாட்டு பொருளா ஒரு விஷயத்த பாக்குறது போல ஒரு உருவமா இருப்பாரு. நான் ஆசையா அவர்கிட்ட ஒரு பொருளை செய்யறது பப்பாயி மாதிரிங்க, எனக்கு மாதிரிங்க. எனக்கு அனுமாரத்தான் தெரியும், பஜ்ரங்கு பலி எனக்கு தெரியாது. அப்படி ஒரு உருவத்தை முருகனுக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். அதாங்க முருகனுக்குள்ள என்ன சொல்லி போறாங்க, மனசுல அமைதி இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, அதுதான் அமைதியை விரும்பி போற இடம் தான் கோயில். ஏன்னா முருகனே ஃபேமிலியில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டுக்காக தான் கோச்சுக்கிட்டு மேல போனாருங்கிறது வரலாறு. அவர் ஒரு நிம்மதியை தேடி ஒரு குன்றிடங்கள் கோயிலுடைய அமைப்பு அப்படிதான் ஒரு அமைதியை கொடுக்கறது. நீங்க உனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு கோயிலுக்கு போறப்ப ஒரு அமைதியும் ஒரு தன்மையும் வர்றது சரிப்பா. ஆனா நீ எவ்வளவு வன்முறை எண்ணம் கொண்டவரா நீ மாத்தணும்னு நினைக்கிறேன். திராவிட கட்டடக்கலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வட இந்திய கட்டடக்கலை என்பது வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில் கட்டடக்கலைன்றது நீங்க நேரா அங்க போய் அந்த பெருந்தெய்வத்தை பார்த்துட்டு வந்துருவீங்க. சின்ன சின்ன பீடங்கள் தான் அங்க இருக்கும். திராவிட கட்டடக்கலை அப்படி இருக்காது. எல்லாம் போய் உட்கார்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கும், ஒரு கூடம் இருக்கும், கேதரிங் ஸ்பாட்டா தான் அது இருந்திருக்குது. அதை பிற்காலத்துல பார்ப்பனியம் உள்ள வந்து நீயே உள்ள வரக்கூடாது, நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு மாற்றி வைத்திருக்கிறது. அதனாலதான் ஒரு கோயில் பேர் இன்மையிலும் நன்மை தருவார். இன்மையில் நன்மை தருவாரை பத்தி சொல்லணும். இப்போ மதுரையில வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் வந்து மீனாட்சி சோக்கநாதர் கோயில். நீங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சந்தில கட் பண்ணி போனீங்க அப்படின்னா, அந்த தங்கமயிலுக்கு ஏத்தாப்புல அங்கிட்டு போனீங்க, ரைட்டு கட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா காஜிமார் தெருன்னு ஒண்ணு இருக்கும், அங்க ஒரு பழைய பள்ளிவாசல் ஒண்ணு இருக்குது. இங்க காஜிமார் அப்படியே தானே கூடலூர் பெருமாள் அப்படியே இருக்கா. அடுத்த கட்டில போனீங்க அப்படின்னா கூடலூர் பெருமாள் கோயில். சைவம் இந்த பக்கம் இருக்கு, வைணவம் அந்த பக்கம் இருக்குது, நடுல
ஒரு பள்ளிவாசல் இருக்கு. திடீர்னு இல்லைங்க, பல நூற்றாண்டுகளா ஏதோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நேத்து அந்த கோயிலை கட்டிட்டாங்களா, பல நூற்றாண்டுகளா அதே அமைப்புல அந்த கோயில் இருக்கு. இது அந்த பள்ளிவாசல் பாண்டியர் காலத்துல கோரிப்பாளையம் போய் எவனா பாத்துருக்கானா இல்லையா? கோரிப்பாளையத்துக்குள்ள இந்துக்கள் போறது இல்லையா? அவங்க இதே வெளிப்பாட்டுக்காக விளக்கேத்துற மாதிரி வச்சிருக்காங்களா இல்லையா? உலகத்திலேயே கொடுத்தவை யாருன்னு சொன்னாங்க, 13ஆம் நூற்றாண்டு கூன்பாண்டியன் கொடுத்ததா சொல்றாங்க. இந்த கூன்பாண்டியன் கதை இருக்குல்ல, இந்த நீங்க வந்து கோயில்ல திராவிட கட்டடக்கலை பார்த்திருப்போம். உலகத்திலேயே எல்லா பள்ளிவாசலும் அரபு கட்டடக்கலையா தான் இருக்கும். ஆனா மதுரைக்காரை மட்டும் பள்ளிவாசலையும் திராவிட கட்டடக்கலையோட கட்டி வச்சிருப்பான். அங்க இருக்கக்கூடிய தூண்களை பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க கோயில்ல என்ன தூண் பாக்குறீங்களோ அதே மாதிரி இதை வச்சுதான் இவன் என்ன பண்றான், இது கோயிலா இருந்துச்சுன்னு கிளப்பி விடுறான் சங்கிப்ப. நீ பள்ளிவாசலுக்கு புதுசா உள்ள போய் பார்த்துட்டு இந்த வன்முறை எல்லாம் பேசக்கூடாது. வெளியில டோக்கன் போடுறதோட நின்றுக்கிறோம். ஆமா, உள்ள வந்து சீட் எடுக்க கூடாது. அப்ப இன்னொன்னு, இப்ப இந்த ஏன் மதுரையை குறி வச்சிருக்காங்கன்னா, இப்ப சித்திரை திருவிழா நடந்தது, இஸ்லாமியர்கள் என்ன கொடுக்குறாங்க, வழி போடுறாங்க, வந்தவங்களுக்கு மோர் பானகம் எல்லாம் கோட்டாலாம் போட்டு ஊர்ல என்ன போடுறாங்க, தமிழ்நாட்டின் பாருங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு, தமிழ்நாட்டுல ஒற்றுமையா இருக்கு. இந்த ஒற்றுமையை குலைக்கிறது தான் நீங்க எனக்கு என்னவா இருக்கு, இதுக்கு இடம் எதுவா இருக்கு, இந்த மதுரை தான் இருக்கு. சரி, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். குருமூர்த்தியை நீங்க எப்ப வெளியில பார்க்கலாம்? எந்த குருமூர்த்தி? ஆடிட்டர் குருமூர்த்தி நீங்க எப்ப வெளியில பார்க்கலாம்? ஏதாவது ஒரு வேலை நடக்குது, எவன் வீட்லயாவது ஏதாவது விழுந்துகிட்டு இருக்கு, பதனின்னு பாக்குறதுக்கு ஒரு சென்ட்ரல் கேரக்டர் உள்ள வர்ற மாதிரி வரும்ல. அதே மாதிரிதான் இந்த சங்கிகளை நீங்க இந்த மாதிரி மேட்டர்ல எல்லாம் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கோ, அந்த நேரத்துல பதனின்னு விக்கிறதுக்கு வர்றது. அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் சண்டை நடக்குதா, பதனி அப்படின்னு உள்ள வந்து பிரிக்கிறது. இதுல ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கு சண்டை வருதா, உள்ள புகுந்து பதனியை தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு போறது. அண்ணாமலைக்கு நயினாருக்கும் பிரச்சனை, பதனி அமித்ஷாட்டே விற்கிறது. நல்லா போய்கிட்டு இருக்கு, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு ரஜினிகாந்த். நீ அரசியலுக்கு வந்துடலாம், நீ கடன் நட்டு கேப்ப நட்டு ஊட்டிட்டு தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாத்திரலாம் வான்னு சொல்லி அவரை பாப்பா கூப்பிட உட்கார வச்சு பெர்சனல் ஹெல்த் ரீசன் எல்லாம் அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வெளியில போட விட்டு, இப்படி வந்து ஒரு டாடாயிஸ் போல ஒரு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சங்கிகள். நல்லா இருக்கு. இதுல மதுரைக்காரன்ட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், காடேஸ்வர சுப்பிரமணியம்னு ஒரு ஆள் உள்ள வராரு. அந்த ஆளை நீ என்னைக்காவது மதுரைக்குள்ள பாத்திருக்கியா? இப்படி ஒரு ஆளு உள்ள வந்து நோட்டீஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புலையே, யார் இவரு, எதுக்கு இங்க வர்றாரு, இவர் எதுக்கு நமக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த கேள்விய மதுரைக்காரன் கேட்கணும். ஆமா, அவன் கேட்டாதான் நாளைக்கு இந்த சங்கிகள் வந்து உள்ள வராம தடுத்து நிறுத்தப்படுவாங்க. இப்போ இது அரசாங்கம் வந்து அரசாங்கம் வரட்டும், அதை பின்னாடி பேசுவோம். முதல்ல நமக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. இப்ப உங்கள்கிட்ட வந்து இந்த நோட்டீஸை கொடுக்குற யாராவது ஒன்றும் இல்லை, மதுரைக்கார எல்லாருமே இல்லைங்க. மதுரைக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த சண்டே பசங்க ஒரு 10 பேர் தெருவுக்குள்ள நுழைந்து 10.5% நகைக்கடன் வட்டி அப்படின்னு பிட் நோட்டீஸ் போட்டு அந்த மாதிரி காடேஸ்வரன் வந்து பிட் நோட்டீஸ் போட்டு போறாரு. அந்த கர்மத்தை எடுத்து அப்படி ஒரு வட்டி கடைக்காரனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. தக்க நகை மீட்டு அடகமானம் வைத்து தர வேண்டுமா அப்படின்னு ஒரு பிட் நோட்டீஸ் வந்து விடுவோம். அது மாதிரி ஏதோ ஒரு பிட் நோட்டீஸ் போல இருக்கு, அந்த அசியத்தை அள்ளி போடுப்பா அப்படின்னு இந்த போஸ்ட் மரத்துல மஞ்சளா விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டீஸ் நினைச்சாங்க போல. ஒரு வாரம் ஆனா மாசம் ஆனா லட்சக்கணக்கான பேர் ஏற்கனவே எங்க வழி விட்டுக்கிட்டு இருக்கேன் திருப்பரங்குன்றத்தை. இவங்க இப்ப யாருக்கு இந்த பக்தி உணர்ச்சி ஊட்ட போறாங்கன்றத எனக்கு பெரிய எனக்கு ஒரு சந்தேகம். ஒண்ணு, மலையில முருகன் கோயில் இருக்குன்னு வெளியூருக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். முருகன் கோயில் இருக்கிறது அடிவாரத்துல கீழே, ஏன்னா அது குடை வரை கோவில். நீ வந்து கோயில கீழே தான் குடைய முடியும், மேல குடைஞ்சேன்னா அதுக்கு பேரு பள்ளத்தாக்கு, கீழே குடைஞ்சாதான் கோயில். கீழே இருக்கு கோயில், மேல காசி விஸ்வநாதர் கோயில் ஒண்ணு இருக்கிறது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எல்லாம் வந்து சண்டே ஆனா சாட்டர்டே ஆனா அட்டி போடுறதுக்காக மாடியில மலை மேல போய் உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த குன்றுல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு போறதுக்கு. நான் லவ் பண்ண காலத்துல எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்கோ பார்க், திருப்பரங்குன்றம் எக்கோ பார்க் ரொம்ப ஃபேமஸான பார்க். ஏன்னா காதல் ஜோடிகள் உட்கார்ந்து பேசுறதுக்கு அழகான மலைக்கு கீழான ஒரு இடம் வந்து அந்த இடம் தான். அப்போ திருப்பரங்குன்றத்துல காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முருகன் ஆப்வியஸா அக்செப்ட் பண்ணக்கூடிய கடவுள், சாதி மறுப்பு கடவுள்ரா. இந்த பக்கம் மல்லி, இந்த பக்கம் தெய்வானது, ஜாலியா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தலைவர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நேரா போ திருப்பரங்குன்றத்துல தாலியை கட்டி தேவர் வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்திருக்காருல்ல, இந்திரன் தேவாதி தேவர்கள், அந்த தேவர் இல்லைங்க. காதல் திருமணங்க, அதுக்கு தெய்வ வள்ளி. நம்ம ஊர்லயே மதுரையில இப்ப தல்லாவளம் ஸ்டேஷன்ல லவ் பண்ணி பஞ்சாயத்து ஆயிடுச்சு.
பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாப்புல பையனை கூப்பிட்டுட்டு அப்படின்னா டக்குன்னு அந்த பையனோட சேர்த்து அட்வொகேட்டு அவங்க வீட்டுல பையன் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா பையன் வீட்டுல இருக்கக்கூடிய 2-3 பேரு அல்லது பொண்ணு வீடு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய 2 பேருன்னு கிளம்பி வேகமா போய் மதுரையில எங்க தெரியுமா அதிகமான கல்யாணம் நடக்கும்? பூங்கா முருகன் கோயில், அங்க கல்யாணம் நடக்கும். முடிஞ்ச கையோட அப்படியே தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அங்க இருப்பாரு எஸ்ஐ, அவர் பேர்லாம் வேணாம், அது அவர் இருப்பாப்புல, அவர் எந்நேரமா அங்க இருப்பாப்புல. அந்த எஸ்ஐட்ட போய் இப்படி நிப்போம், வந்துட்டானுங்கடா அப்படிம்பாரு. பக்கத்துலயே இதுக்காகவே பக்கத்துல ஒரு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க கொண்டு போய் விடுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு போன் பண்ணுவாங்க. நாம எடுத்துட்டு போன போட்டோவை பூங்கா முருகன் கோயில்ல சாமியார்ட்ட சொல்லி கையெழுத்து வாங்கி எல்லாம் முடிச்சிருவோம். அதை கையில எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பிரச்சனையை பேசி முடிப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்த உடனே அப்ப வந்து பிள்ளையார் மாதிரி பருக்க பழகிறப்ப யாராவது வருவாங்க. அது தனி. இருங்க, இதை முடிச்சிடறேன். வந்து கொடுத்த உடனே பேரண்ட்ஸ் வந்து நீ ஓடி வந்துட்டியாடா அப்படின்னு சண்டை போடுவாங்க. பூங்கா முருகன் கோயில்ல தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு உடனே சடனா ஒரு முருகன் முன்னாடி தாலியை கட்டி தொலைஞ்சிட்டானுங்க. முருகனுக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ உண்டு. இன்னொன்னு இந்த கோயில அந்த அனுமதி ஏன் போடுறோம்? நீண்ட அது மரபு, ஒரு சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்களை முருகனோட அதிகமா யார் பண்ணி வச்சிருக்கா? இல்லை நம்ம சுயமரியாதை இயக்கத்தை கூட ஏத்துக்க மாட்டேன். அதிகமா பண்ணி வச்சு ஒரு முருகன் உண்மை இல்லைங்க. அந்த வாழ்வியல் முறையா அப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும். அது இத வந்து அதாக சங்க காலத்துல இந்த மாதிரி காதலோட தொடர்புடைய கடவுள் தாங்க முருகன். இல்ல நீங்க பாருங்களேன், அவர் லவ்வுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு நியானவ தான் கேட்டாரு, ஏங்க ஒரு பையன் உங்களை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படிங்க அவன் லவ் பண்ணுவான்? ஒரு வித்தியாசப்படுத்தல் இருக்கணும்லங்க. நல்லபடியா பண்றவனுக்கும் கெட்டபடியா பண்றவனுக்கும். இப்போ முருகன் பாருங்க, ஒரு ஊருக்கு போறாரு, மலைக்கு போறாரு, அந்த பொண்ணை பாக்குறாரு, லவ் பண்றாரு, அண்ணனை கூட்டு போறாரு, அண்ணனை தூது விடுறாரு, அதுக்கப்புறம் இவர் போய் ப்ரப்போஸ் பண்றாரு, அப்புறம் லவ் பண்றாங்க. கற்பு மனம் களவு மனம், தமிழர் வாழ்வியல் மரபுல வந்து கற்பு மனம் களவு மனம் ரொம்ப முக்கியமான வருது. அதுதான் அந்த வேலன் விரியாட்டு நிகழ்வே வைக்கிறதா. இவ்வளவு, அதாவது நம்முடைய மரபுக்கும் அதுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. இப்ப நமக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இது ஒண்ணுங்க. இன்னொன்னு, நான் வந்து ரொம்ப வைதிகமா கடவுளை கும்புறவங்கள்ட்டே கேட்போம். வந்து உள்ளுக்கு அரங்க அமைச்சு முருகனுடைய ஆறுபடை வீடுகளுடைய கடவுள் இதெல்லாம் வைக்க போறாங்க, அங்க போய் வழிபாடு நடத்துறாங்க. இது வந்து பொம்மையா? முருகன் என்பவர் அந்த குறிப்பா ஒருத்தர் பழனி மலைக்கு போறாருன்னா அதுக்கு எவ்வளவு நாள் விரதம் இருக்கிறார், அதுக்காக எவ்வளவு உடலை வருத்தி கொண்டு என்ன வர்றாரு, பாத யாத்திரை போய் இந்த நாள்ல போய் பார்க்கணும், இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றதுதான் அதனுடைய முக்கியத்துவம். ஆக்சுவலா நம்ம வீடுகள்ல ஒரு வழக்கம் இருக்கு, சிலைய வீட்டுல வைக்க மாட்டாங்க, சிவலிங்கத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க, வேலை வைக்க மாட்டாங்க, சிலைய வச்சு வழிபடுறதே கிடையாது. இந்த சாய்பாபா வந்ததற்கு பிறகுதான் அதை சிலையா மாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இல்லைன்னா வீட்டுல சிலைய வைக்க மாட்டாங்க. அம்மா சிலைய வச்சு கும்பிடலாம், இல்ல வேண்டாம், படத்தை வச்சுதாங்க முன்னு சிலைய வைக்க கூடாது, அதை வச்சா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நம்ம வீட்டுல செய்ய முடியாது, அதை கோயில்ல தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயபக்தியா இருக்கிறத யார் கத்து கொடுக்குறாங்கன்னா பூஜை ரூம்ல உட்காந்து புஜுக் புஜுக் பண்ண ஆட்கள் நம்மளுக்கு வந்து மரியாதை கத்துக்கலாம். உனக்கு சாமியை பத்தி வேலை வச்சு கத்து கொடுக்குறாங்க. கோயிலுக்குள்ள போக கூடாது, அங்க போனா என்ன சொல்றாங்க, என்ன கெட்டு போயிடும், சீட்டு வந்துட முடியாது, என்ன ஆகம விதின்றது. நீ இப்ப எந்த ஆகம விதியின் அடிப்படையில பொட்டல் காட்டுல கொண்டு வந்து முருகனை கொண்டு வந்து பண்ணி வைக்க போற? நீ வைக்கிறதுக்கு கோர்ட்ல வழக்கு வேற வழக்கு, இது கோர்ட் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் வேற. இப்பதான் அங்க ஸ்டாம்ப் இதுக்கெல்லாம் ஆகம விதி பொருந்தாதா? இதுக்கெல்லாம் ஆகமம் பொருந்துமா பொருந்தாது? இது நாங்க வியாபாரம் பண்றதுக்கு, வியாபாரத்துக்கு எதுக்கு ஆகமம்? கோயிலுக்கு தாங்க ஆகமம். இல்ல இப்ப நீ உனக்கு வேணும்னா முருகனையே நீதான் காப்பாத்துவேன்னு சொல்லுவ, உனக்கு வேணும்னா ஆகம விதி எல்லாம் கிடையாது, எங்கனாலும் கடவுளுடைய விக்கிரங்களை கொண்டு வந்து வைப்போம்னு சொல்லுவ. உண்மையாவே நீ எதைத்தான் காப்பாத்துற? காப்பாத்துறது அல்ல நோக்கம். இந்த கட்டி காப்பாற்றி இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மனித நேயத்தையும் இந்த இலகுவான ஒரு சூழலையும் சிதைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மத நல்லிணக்கத்தின் உருவமாக இருக்கக்கூடிய மக்கள் மனங்கள்ல நஞ்சை விதைக்கணும். பாரு, 5 லட்சம் பேரை திரட்டிருக்கேன், இந்த 5 லட்சம் பேர் மதுரையில இருந்து வருவான்னு நீங்க மனசாட்சி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மதுரையில இருந்து வரல, ஏன்னா பக்கத்துல இருக்கிறவனே பார்த்துட்டு எப்படிங்க எவ்வளவு பேர் வந்தாங்க? ஏங்க எல்லாம் பைபாஸ் வண்டியா வந்துகிட்டு இருந்தாங்க, போன தடவை அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, ஒட்டுமொத்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் புறக்கணித்து வேண்டா வெறுப்பா இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை. மலையை சுத்தி எத்தனை பேரை வீடியோ எடுத்து போட்டாங்க, டிவிலே போட்டாங்க, பேட்டி எடுத்து யாராவது சொன்னாங்க, யாருங்க உங்க தாங்க பண்ணி தராங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு தானே சொன்னாங்க. வெறும் மதுரையினுடைய மத சமய நல்லிணக்கம் கிடையாதுங்க. அதுதான் தமிழ்நாட்டினுடைய மையம். இந்த பண்பு அங்கதான் அதுக்கான பிராக்டிஸ் அதிகமா இருக்கு. நீ அதை ஒழிக்கணும் தான் நீ மதுரையை நீ சூஸ் பண்ணிருக்க. ஏன்னா இது வந்து ஏதோ மதுரைக்காரங்க அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு நினைக்கும். இப்ப மத்தவங்களுக்கு ஒரு கேள்வி, இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடந்தப்ப அந்த ஐயரு கீழே இறங்கி, பார்ப்பனர் கீழே இறங்கி வந்து கீழே இருக்கக்கூடிய பாய்க்கு வந்து மாலையை போடுறாருல, அந்த பார்ப்பனர் பாய்க்கு மீனாட்சி அம்மனுடைய மாலையை எடுத்து போடுறத அவ்வளவு கொண்டாட்டமா ஸ்டேட்டஸ் வச்சமா இல்லையா? இவன் தான் சாமானியன்.
இந்த நோட்டீஸை கொண்டுகிட்டு குன்றங்காப்பம் குமரனை காப்போம்னு வரக்கூடிய எந்த குரூப்பாவது இதை ஸ்டேட்டஸ்ல வச்சு இதை அவன் கொண்டாடி நீங்க பாத்துருக்கீங்களா? மாட்டான். அப்ப அவன் எப்படி நமக்கு சொந்தக்காரனா இருப்பான்? ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொரு சாதிகளுக்குமே முருகன் அதாவது எப்படி ராஜராஜ சோழனுக்கு எல்லா சாதியும் கிளைமோ அந்த மாதிரி முருகனுக்கு இவர் எங்க குலக்காவலன் ஒவ்வொரு சாதிக்கும். தமிழ் கடவுள் நீங்க அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளா இருக்கனாலதான் தமிழ் கடவுள் இப்படி சொல்றாங்க. பிள்ளையாருக்கு அது கிடையாது. ஆமா, நீங்க பிள்ளையார் எப்ப வந்தாருன்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப பின்னாடி ஏதாவது பாட்டு இருக்கா? சங்க இலக்கியத்துல முருகனை பத்தி பாட்டு இருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கு. எங்க பிள்ளையார் இருக்காரு, எங்க ராமர் இருக்காரு? பின்னாடி எழுதின ஒரு பாட்டு அவையார் எழுதினதான் மாத்திக்கிட்டாங்க. என்ன அப்ப இந்த ஒரு வகையில வெறும் மதச்சார்பினை மட்டுமல்ல, சமய நல்லிணக்கம் மட்டுமல்ல, ஒரு தமிழ் அடையாளத்துக்கு இது பிரச்சனைங்க. இப்படித்தான் அயோத்தியில கிளப்பி விட்டாங்க. அந்த பாம்பல இதாயிருச்சு. இப்ப அதை கொண்டு இங்க பொருத்தி பாக்குறாங்க. மினி அயோத்தி தெரியும்ல? 1992 கர்நாடகால ஹூப்ளி மாவட்டத்துல ஒரு மைதானம். அந்த மைதானத்துல கொடியேத்துறேன்னு ஒரு குரூப் உள்ள வந்திருக்காங்க. என்ன கொடி? தேசிய கொடி ஏத்த போறேன்னு. பிரைவேட் லேண்ட்ல நீ எப்படி தேசிய கொடி ஏத்துவ? மக்கள் பயன்பாட்டுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்கன்றது வேற. அந்த மசூதி தான் அந்த 99 வருஷத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட் ரெக்கார்டு என்ன சொல்லுது? அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லேண்டுன்னு சொல்லுது. அவங்க வச்சிருக்கிற ரெக்கார்டு என்ன சொல்லுது? இது எங்களுக்கு உபயோக பாத்தியதையா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்? அங்க போய் கொடியேத்துறேன்னு போறான். பிளாக் ரூல்ஸ் படியே டிஸ்பியூட்டட் லேண்ட்ல கொடி ஏற்றக்கூடாது. பிளாக் கோடுன்னு ஒன்று இருக்குது, எங்க கொடி ஏத்தணும் எங்க ஏற்றக்கூடாதுன்னு. டிஸ்பியூட்டட் லேண்ட்ல கொடி ஏற்றக்கூடாது. இவன் அங்க போய் கொடி ஏத்துறேன்னு சொல்ல அதை அரசும் மறுக்க, அங்க இருக்கிற நிர்வாகமும் மறுக்க. உடனே இவன் என்ன சொல்றான்? பாத்தீங்களா, இந்த காங்கிரஸ் கொடியேற்ற மாட்டேங்குது, முஸ்லீம் கொடியேற்ற மாட்டேங்கிறாருன்னு கிளப்பி விட்டான். கிளப்பி விடும் பொழுது அங்க அவனுக்கு இருந்த ஓட்டு 10,000. இந்த பிரச்சனை நடந்து முடியும் போது பிஜேபி காரன் வாங்கின ஓட்டு 46,000. இப்ப மதுரைக்கும் அதை தான் திட்டமிட்டு குறிப்பிட்டு வேலை செய்யறதுக்கு தொடங்குறாங்க. ஆமா, இது மதுரையோட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. தென் தமிழகத்துக்கு என்ட்ரி பாயிண்ட்னா அது தமிழ்நாட்டுல மதுரை தான். இந்த மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பின்னாடி கன்னியாகுமரியிலிருந்து ரிவர்ஸ்ல இந்த பக்கம் வர்றதும் மதுரையில இருந்து இந்த பக்கம் நோக்கி போறதுக்கும் ஒரு பெரிய பாயிண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. மதுரையில ஏற்கனவே ராமசுப்ரமணியம்ன்ற பேராசிரியரா அவரு ராமசீனிவாசன் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு மாநாட போட்டோம்னா மதுரையில நம்ம பெரிய இடத்துக்கு வந்துடலாம், முதல் இடத்துக்கு வந்துடலாம், மதுரையோடு சேர்த்த. அதனாலதான் இது அயோத்தின்னு சொல்றாரு. இன்னொரு அயோத்தியாகணும்னு ஹெச்ராஜா ஏன் சொல்றாரு? இது மாதிரி ஒண்ணு கொண்டு வரலாம் தான். இப்படித்தான் அந்த அயோத்தி பிரச்சனை வரப்ப எப்படி சொல்றாங்க? 84 இந்த பிரச்சாரத்தை தொடங்குறப்ப வெறும் 4 MP தான் நாம. ஆனா 89 85 MP உருவாயிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனுக்கு நீங்க வர இதுல பாருங்களேன். பாபர் அடிக்க ரைமிங்க ராமர், இங்க சிக்கந்தர் அடிக்க கந்தர். இப்படி இது ஒரு டெம்ப்ளேட்டா இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல நீங்களும் வாழ்றீங்க, நானும் வாழ்றேன். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக, வாக்கு வங்கிக்காக கடவுளை எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்குன்னு வந்திருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வரும்போது கூட கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கேட்டா கூட எந்த சாமின்னு பேரு கூட சொல்ல மாட்டாங்க, எடுத்துட்டு வர கூட மாட்டாங்க. அவன் மனசாட்சிக்கு நீ ஓட்டு போட்டுருமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சினிமாவில் காட்டும் போது மட்டும்தான் துண்ணூரை காட்டுறது, கையில சத்தியம் பண்றது, கற்பூரத்தை எடுத்து பறக்க விடுறது, இந்த வேலையெல்லாம் காட்டுவான். ரியல் லைஃப்ல அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்கல. எந்த சாமியும் கொண்டு இந்த சாமியை காப்பாற்றணும், நீ எல்லாம் ஓட்டு போடுங்க. ஒரு நாளும் நம்ம கிட்ட இத்தனை ஆண்டு கால தேர்தல் பிரச்சார அனுபவங்கள்ல வாக்கு செலுத்தினதுல ஒரு துளி கூட நம்ம பார்க்கல. ஆனா இவன் இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு, இந்த முருகனை காப்பாத்துறதுக்கு, இந்த வேலனை காப்பாத்துறதுக்கு, இந்த குன்றத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க எல்லாரும் குன்றத்தை காப்பாத்தணும். இப்ப டங்ஸ்டனை போய் காப்பாத்தி இருந்தானா ஒரு நாயன். டங்ஸ்டனை குன்றத்தை காப்பாத்த 5 லட்சம் பேர் தரட்டுனா லாயக் இருக்கு. ஆமா, குன்றத்தை உண்மையிலேயே அந்த குன்றத்தை அபகரிக்கிறதுக்கு அந்த டங்ஸ்டன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சனை பாரு. கோவிலுக்குள்ள இந்து அறநிலையத்தினருக்கு ஆன்மீக வழிபாட்டுல எப்படி அரசு வரும்னு சொல்ற நீ? இப்படி நீங்க முருகனை வச்சு அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க சொல்றது ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல அப்படியே திமுக வந்ததுக்கு பிறகு பக்தியை குறைக்குது அப்படின்னா உங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க. என்னைக்காவது உள்ளூர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலை தாண்டி அவர் வேற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருப்பாருன்னு. திமுக கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகுதான் அத்தனை கோயிலுக்கும் அத்தனை பேரும் உள்ள போறதுக்கான அவ்வளவு வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்குது. உள்ள போனோம்னா சுத்தமா இருக்கு கோயில். இன்னைக்கு அவ்வளவு சுத்தமா இருக்கு. யாரு பண்றான்? அறநிலையத்துறை சுத்தம் பண்ணுது. வெறுமனை பார்ப்பனர் கட்டுப்பாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய கோயில் இவ்வளவு சுத்தமா இருக்காது.
தில்லை கோயில் அதுக்கு உதாரணம். ஏங்க அது இவங்களுக்கு முன்னாடி அரசாங்கம் தான் ஒரு மாநாடு, முருகன் மாநாடு நடக்குது, சிறப்பான மாநாடு. 3 நாளைக்கா எத்தனை நாள் நடந்தது? 3 நாள் நினைக்கிறேன். அது பெரிய மாநாடு நடத்தலையா? நீ எப்ப மதுரை தெப்பக்குளம் என்னைக்காவது குப்பை இருந்து பாத்திருக்கீங்களா? ஏங்க தமிழ்நாடு அரசு நடத்தின முருகன் மாநாட்டுல முருகனை காப்பாத்துறோம்ன்ற முழக்கம் இருந்துச்சா? முருகன் எங்களை காப்பாத்துறான்ற முருகன் எங்களை காப்பாத்து, அவ்வளவுதான் முழக்கம். அது இருக்குன்னா நடத்து. அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னு பகுத்தறிவுவாதிகள் சொல்றாங்களா? அந்த விமர்சனம் தனி. என்ன சூழ்நிலையிலையும் முருகன் என்ன காப்பாத்துறது அப்படின்னு அவங்க கேட்க போறது இல்ல. அவங்க ரூட்டு தனி. நீ காப்பாற்ற வேண்டியது என்னைய காப்பாத்து முருகா அப்படின்னு கேட்க வேண்டியது பக்தர்கள். கேட்டுட்டாங்க. முருகனை காப்பாத்துறதுக்கு நீ யாரு நான் யாரு? நீ நானும் சேர்ந்து முருகனை காப்பாத்துற அளவுக்கு முருகன் வீக்கா இருக்காரா? அவருக்கு தெரியாதா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு? எல்லாம் தெரியும். அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஜாலியா இருக்கிறாரு. நீ தேவையில்லாம முருகனை காப்பாத்துறேன், நீ முருகன் இருந்து உன்னைய காப்பாத்து, இந்த வேலையை எங்கள்கிட்ட வச்சு. சேகர் பாபு சிம்பிளா சொல்லிட்டாரு, அது சங்கிகள் மாநாடு, அவ்வளவுதான். அவரை விட பெரிய முருக பக்தரை நீங்க எங்க போய் கண்டுபிடிக்க போறாங்க? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய சங்கிகளை ஒரு இடத்துல திரட்டுறதுக்கு, அதை தமிழ்நாட்டுக்குள்ள மதுரையில திரட்டுறதுக்கு ஒரு மாபெரும் முயற்சியை 22ஆம் தேதியை நோக்கி எடுத்துட்டு வர்றாங்க. ஏன் நாளைக்கே அமித்ஷா வரணும் மதுரைக்கு? ஆமா, ஏன் மதுரைக்கு வரணும்? மதுரையில மாநாடு நடத்துறது, மதுரையில அமித்ஷா வர்றது, என்ன திட்டமிடல் இருக்குங்கிறத யோசிங்க. எல்லாத்தையும் தாண்டி மதுரை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 22ஆம் தேதி தான் விஜய் பிறந்த நாள்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜாலியா அங்கதான் செலிப்ரேஷன்ல இருப்பான். அதை நம்ம சில நேரத்துக்கு கேஸ்லாம் எடுக்க முடியாது. அதை நம்ம கூர்ந்து மக்கள்கிட்ட ஒரு பொறுப்பு என்னன்னா, ஒரு கலவர நோக்கத்தோட அவங்க செய்யறாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து 5 லட்சம் பேர் வாங்க இதுக்கு போய் இடிப்போம் இப்படிதான் பண்ணிக்காங்க. கர்நாடகாவில் போன வருஷம் சிக்மங்களூர் இப்படிதான் தற்கா வேணாம். அதாவது இப்பதான் இது முருக பக்தர்கள் மாநாடா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது என்னவா இருந்துச்சு? இந்த மாநாடு போராட்டமா இருந்துச்சு. மாபெரும் போராட்டம். அதாவது இந்துக்களே இதுதான் சரியான நேரம், மத வெறியர்களை விரட்டுவோம் தூரம், விரட்டுவோம்ன்ற அப்புறம் கீழே அறப்போராட்டம்னு போட்டு விரட்டுறதுக்கு அறப்போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு உண்மை ஏத்துக்கணுங்க. இப்ப இந்து முன்னணி தானே வச்சிருக்காங்க, இந்துக்களே வாங்கன்னு சொல்றாங்க. இந்து முன்னணி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உருவாறதுக்கு முன்னாடியே முருகன் இருக்கிறார். அவர் வந்து இவங்க காப்பாத்த. இப்ப சங்க இலக்கியத்துல முருகன் இருக்காரு, இந்து இருக்கா? இந்து மதம் ஏதாவது இருக்கா? இல்ல. நம்ம வந்து பக்தி இலக்கிய வரைக்கும் சைவ வைணவர்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், பெரும்பாலா இல்லையா? இப்ப ஏன் கழுவுல ஏத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, சமணர்கள் ஒரு பக்கெட்டு. அனைவருக்கு இடம் கொடுத்த இடம் மதுரை. அனைத்துக்கான வழிபாட்டு தலங்கள் இன்னமும் இருக்கு, இன்னும் உயிர்ப்போடு இருக்கக்கூடியது. அதனாலதான் சைவம் வைணவத்துக்கு இந்து மதம் சொல்லி சைவ வைணவ தனித்தனி மதங்களா இருந்துச்சா இல்லையா? ஒத்துக்கவே இல்லையா? இந்துன்ற மதம் உருவாதுக்கு முன்னாடியே முருகனை வைத்து வழிபாட்டு கொண்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்கு நீ வந்து முருகனை பத்தி பாடம் நடத்தி சொல்றேன்னு சொல்றதை விட இழிவுபடுத்துறது எதுவுமே இருக்க முடியும். இந்துக்களே ஒன்று திரளுங்கள், இந்துக்களே வாருங்கள், இந்துக்களே அணிதிரள்வீர். எங்க முருகன் ஒரு காலமும் நீ இந்துவா இருந்தா தான் உள்ளவான்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த முருகனை பார்க்கறதுக்கு நானே போறேன். நான் பிறப்பால வேறு ஒரு மதத்தை சார்ந்தவன். நான் பல தடவை போயிருக்கிறேன் முருகனை பார்க்க. முருகன் ஒரு நாள் நீ இந்துவான்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. இந்துவே திரண்டு வா, நீ இந்துவா இருந்தா உள்ளவான்னு என் பூங்கா முருகன் என்கிட்ட சொன்னது கிடையாது. என் திருப்புறங்குன்ற முருகன் என்கிட்ட சொன்னதில்லை. நான் பஞ்சாமிர்தம் வாங்கி உள்ளங்கையில வச்சு நக்கு நக்குற பழனி ஆண்டவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது. நான் பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் பல பேர் போயிட்டு வந்திருக்கேன். நீ இந்த சாதியா, நீ இந்த மதமா, நீ உள்ள வரக்கூடாது, நீ துண்ணூறு வாங்கக்கூடாது, பஞ்சாமிர்தம் நக்கக்கூடாதுன்னு என் ஜாமி ஒரு நாளும் சொன்னதே இல்லை. நீ மட்டும் எப்படி இந்துக்களே வான்னு சொல்லுவ? அதை முருகன் பேர்லயே சொல்லுவேன்னா நீ யாரா சங்கி? என் முருகனை நீ கையில எடுக்கிறதுக்கு யாரான்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்பான். உடனே திடீர்னு கொண்டு வந்து நோட்டு வைக்கிறது. அதாவது மாற்று மதத்தினர் வந்து நம்பிக்கையை எழுதி கொடுத்துட்டு உள்ள போறதான். எதுக்கு? நான் ஏன் உனக்கு எழுதி கொடுக்கணும்? நான் ஏன் பேப்பர்ல நிரூபிக்கணும்? நான் கடவுள்கிட்ட பேசுறேன். நான் ஏசப்பாவையும் கும்பிடுவேன், அல்லாவையும் கும்பிடுவேன், முருகனையும் கும்பிடுவேன். என்ன பிரச்சனை? முருகனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. வேளாங்கண்ணி மாதா இந்துவாக இருந்தால் உள்ளே வராதே என்று என்னை தடுத்ததே கிடையாது. ஏதாங்க கோரிப்பாளையம் இருக்கால யாரா வாசல் வச்சு தட்டாங்களா? ஏன் தொப்பி போட்டு வந்தாங்களா? கைய கழுவிட்டு வா, உள்ள வந்து நமாச போடு, கிளம்பி போ. கூட பண்ணதுல நானே போயிருக்கேன், அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொல்றது இல்ல, நம்மளே அப்படி பண்ணிட்டு போயிருவோன்ற. உள்ள போனோம்னா நல்லா கறி கஞ்சி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வருவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர. அப்படி இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தின் உருவமாக இருக்கக்கூடிய எங்களுடைய முருகனையும் எங்களுடைய கடவுள்களையும் நீங்க தயவு செஞ்சு கையில எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தோர்த்தே போவீங்க. நாங்க எல்லோரும் ஓட விட்டு உங்களை விரட்டி அடிப்போமோ இல்லையோ, முருகனே இறங்கி வந்து டமால் டமால்னு அடிச்சு விரட்டி அனுப்புவாரு. ஏன்னா முருகனுக்கு கடந்த காலங்களில் யார் வெற்றி பெற்றார்? முருகன் வெற்றி பெற்றாரா? சீமான் கையில் எடுத்தார் வெற்றி பெற்றாரா? வாய்ப்பே கிடையாது. முருகனுக்கு என்ன சொல்றாங்க? முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்குன்ற மாதிரி முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. பாஜக வினையை தீர்க்க போறாரு. வேணா ஆரம்பம்டா உங்களுக்கு. ஆமா, முருகன் பார்த்து பாண்டா இனிமே. நன்றி.